அது ஒரு மத்தியான வேலை. அந்த மத்தியான வேலையில ஒரு குருடன் தட்டு தடுமாறி தன்னுடைய காலில் செருப்பு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கையில குச்சியை வச்சு தட்டிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தானா. ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருந்ததுனால அவனுக்கு ஒதுங்குறது கூட ஒரு இடமும் இல்லாதனால அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தானா. அப்போ ஒரு இடத்துல நல்ல குளிர்ச்சியாகவும் நல்ல இதமாவும் இருந்த உடனே, நம்மளுக்கு மேல ஏதோ ஒரு மரம் இருக்குது, கீழே நிழல் இருக்கிறதுனால நல்லா குளிர்ச்சியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நம்ம ஓய்வு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல உட்கார்றானா. உட்கார்ந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய குச்சியை பக்கத்துல வச்சுட்டு உட்காரும் போச்சுல அவனுக்கு பக்கத்துல தொப்புன்னு ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்டுதான். என்னன்னு சொல்லிட்டு தன்னுடைய கைய பக்கத்துல இருக்க இடத்துலலாம் தடவி பார்க்கும் போச்சுல ஒரு கனி ஒண்ணு இருந்துதான். ஒரு பழம் அவன் கையில கிடைச்சுதான். அதை எடுத்து அவன் முகந்து பார்த்தானா. முகந்து பார்க்கும் போச்சுல அது ஒரு மாம்பழமா. உடனே அதை கடிச்சு பார்த்தானா அதோடைய டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்த உடனே இன்னொரு மாம்பழம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கைய மேலலாம் தூக்கி தேடி தேடி பார்த்தானா. கைக்கு எதுவும் எட்டலையா. அதனால தங்கிட்ட இருந்த குச்சியை எடுத்து மேல தடவி பார்த்தானா. அப்பவும் எதுவும் எட்டலையா. சரின்னு அவனுக்கு ஒரு ஐடியா வந்ததுதான். அந்த குச்சி எடுத்து மேல தூக்கி எரிஞ்சான் பாருங்க. உடனே அந்த குச்சி மேல மரத்து மேல போய் மாட்டிக்கிச்சான். கீழே வரவே இல்லையா. அவனால அந்த குச்சி இல்லாம எங்கேயுமே போகவும் முடியாதான். உடனே அவனும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தானா. எதுவுமே கிடைக்கலையா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் சில வேலைகளை நிறைய காரியத்தை நம்ம செய்யும் போச்சுல இந்த மாதிரி குருட்டுத்தனமான நம்பிக்கையோட இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு சில இடத்துல போய் நம்ம பிரச்சனையோட மாட்டிக்கிறோம். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.